இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் 18/8/2026 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி இரவு 9:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 8:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. காரணம் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு துணிச்சலுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று முக்கியமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். இன்று உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியான விஷயங்களை பேசவும் செய்வீங்க. இருவருமே பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக பணமும் கையில இருக்கும். பணத்தை சிறப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில சின்ன சின்ன இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு, பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். பணத்தை பத்திரமாக பயன்படுத்துவதும் நல்லது. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருப்பதனால சற்று சிரமத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அன்பு தொல்லைகளும் அதிகமாக தங்க இருக்கும். இன்று மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று பிற்பகலுக்கு மேல சுமூகமான போக்கும் காணப்படும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எரிச்சலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று செயல்களை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்வுகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உத்தியோக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாலின மக்களுடைய வழியில சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். மருத்துவத்துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம்.
இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது, உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும், வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும், சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும், தடைகளை எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க, அனுசரித்து செல்வதும் நல்லது, சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்கள் திறமையின் காரணமாக பணிகளை உடனுக்குடனும் விரைவாகவும் முடிக்கவும் செய்வீங்க, நல்ல தரத்துடனும் முடிக்கவும் செய்வீங்க. பணியாற்றும் முறை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க, இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிணைப்பும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் இன்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க, இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது, சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில அவசியமில்லாத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது, பணத்தின் மதிப்பை அறிந்து செய்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க, தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தைகளின் மூலமாக முடிவுக்கும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க, இதுல சில சிரமங்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும், செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய சேவை சிறப்பாகவும் இருக்கும், வரவு அறிந்து செலவு செய்வதும் நல்லது. இன்று உள்ளத்துல உள்ளதை வெளிப்படையாக பேசும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று சில நல்ல மனிதர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க, தொழில நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும், அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க, பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று அரசாங்கத்திடமிருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று திட்டமிட்டு இருந்து வந்த செயல்பாடுகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சில முக்கியமான முயற்சிகளை கையில எடுத்தும் இருப்பீங்க, இதுல முன்னேற்றமும் இருக்கும். சமூக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் கலந்து கொள்ளவும் செய்வீங்க, சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். தடைப்பட்ட சில வேலைகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரமும் மேம்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பலன்கள் கலந்தே காணப்படுங்க.
கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி உங்களுடைய வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தவறுகளை சரி செய்து விடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றிய கலந்துரையாடல்களும் வீட்டுல நடைபெறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன் தருவதாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். என்று மற்றவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல நண்பர்களுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இருக்கும். அரசாங்க பதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை நண்பர்களும் செய்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு உறவினர்கள் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. போலியான நண்பர்கள் இடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. இன்று நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. இன்று சில கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த ஆதரவுகளும் இருக்கும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்துல நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர்வும் இருக்கும். ஜாமீன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலைக்கான முயற்சிகளும் ஈடேறும். மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்களினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத நல்ல நட்பும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய திறமையாகவும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றியும் பெறுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று கிடைக்கின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு இப்பொழுது பயனுள்ளதாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில எதிர்பாராத வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய உதவியினால
எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்களும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால நிம்மதியும் உண்டாகும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய அறிவுரைகளை நீங்க கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வேலை மற்றும் அரசியல்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய பணிகள்ல மூத்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிதி சார்ந்த சிரமங்களும் நீங்கும். கலை மற்றும் விளையாட்டு போன்றவைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மாலை நேரத்துல உங்கள் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று திருமண வரன்களும் கூடியும் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கின்ற மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய உதவி தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். இணையத்துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் எப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பதட்டங்களும் தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதலும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியில ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் சற்று சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். இன்று புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று அவ்வப்பொழுது ஆர்வமின்மையும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல தேவையற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண நஷ்டங்களும் நீங்கும். ஏமாற்றத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உணவு வகைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில மிகுந்த அக்கறையோடும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பார்க்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை பளு அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்று குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று எந்த ஒரு விஷயங்களிலுமே தைரியத்துடனும் செயல்படுவீங்க. அவசரத்தை காட்டவும் வேண்டாம். முடிவுகள் எடுக்கும் பொழுது அமைதியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பாராத லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. மாலையில குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய செயல் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகளை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தடங்கள் இல்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் ஏற்படும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. இன்று காலையிலிருந்தே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையாரினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உதவுவதை போல உங்களுக்கு தொந்தரவுகளும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் காலதாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல் மற்றும் சமூக தளங்கள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல உங்களுடைய வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக முக்கியமான ஆலோசனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக பரபரப்பாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்திற்கு பயனுள்ள திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எண்ணிய சில பணிகள் மற்றும் அலைச்சல்களுக்கு பின்பு தாங்க நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளையும் அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவுல நல்லுறவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக நோக்கங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை செலவும் செய்வீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல்களும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். சில பெண்களினால உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். நீங்கள் தொழில செய்யக்கூடிய வியூகங்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கும். இன்று விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவியுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடலும் ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த சில பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். வியாபார போட்டிகளை சமாளிப்பதற்கான பக்குவத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில கடினமான பணிகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலை செய்கின்ற இடத்துல வெற்றியும் பெறலாம். உங்களுடைய பணிகளை நீங்கள் விழிப்புணர்வுடனும் ஒழுங்குமுறையுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நோய் தொல்லையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பாகவும் உணர்வீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பொருள் இழப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பொருள் வரவும் இருக்கும். எந்த ஒரு நேரத்திலுமே உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வாகனங்களை ஓட்டும் பொழுதும் சாலைகளை கடக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வருமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மனதளவுல தன்னம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் காரணமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கை மற்றும் ஆரோக்கியத்தின் காரணமாக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில வெற்றிகளும் தேடி வரும். பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். விவசாய வேலைகள்ல வருமானமும் இருக்கும். அரசு துறையில இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய வியூகம் அமைத்து தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூரில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும்.
உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. சில புதுமையான பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. காலையில வழக்கமான பணிகளிலும் ஈடுபடுவதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் இருக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. தாய் வழி உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். சமூகம் குறித்து புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. பணி சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலையாட்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளினான பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். விருப்பமானவற்றை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தாமதங்களும் நீங்கும். நல்ல விளைவுகளை பெறுவதற்கு பயனுள்ள முறைகளை கையாளவும் செய்வீங்க. பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்வதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சௌகரியங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். என்று வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில முக்கியமான வேலைகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நல்ல உள்ளத்தை உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறாமைப்படுகின்ற உறவினர்கள் இடத்துல இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். என்று பழைய இனிய சம்பவங்களும் நினைவுக்கும் வரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் சில செலவுகளும் இருக்கும். இது உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். அவர்களிடத்துல மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில தெளிவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல முக்கியமான முடிவு ஒன்றினையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன மாறுதல்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகவும் இருங்க. உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் நீங்கும். குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று குழந்தைகளுடைய வளர்ச்சியில அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. ஆற்றலுடன் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய எந்த விஷயங்களையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அவர்களிடத்துல நகைச்சுவையாக பழகுவதும் நல்லது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். இன்று பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி சின்ன சின்ன தொந்தரவும் இருக்க தங்க செய்யும். என்று பிள்ளைகளினால நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில மிதமான லாபத்தையும் பெறலாம். அதிகாரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பம்பு வழக்குகள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. லாபத்துல முன்னேற்றமும் இருக்கும். சுமைகளும் இருக்கத்தாங்க செய்யும். இரவு நேர தூக்கமின்மை போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்க பெறுவீங்க. இன்று அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அலைச்சல்களும் சோர்வும் இருக்கத்தங்க செய்யும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யும். எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாகவும் இருங்க. மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களினால மதிக்கவும் படும். நீங்கள் செய்யும் பணிகளை விரும்பி மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். நல்ல காரியங்களை தாமாக முன்வந்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று அதிகாரிகளிடத்துல பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் பேசுவாங்க. பிள்ளைகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது.
மனைவியினுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இணையதள பேச்சுக்களை நம்பவும் வேண்டாம். இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிடிவாதமான போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் அமையும். என்று சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலமாக நட்பு வட்டாரமும் விரிவடையும். புதிய நபர்களினால ஆதாயமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இணைய துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.